சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் ரவுடி கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஏற்கனவே 3 பேர் கைதான நிலையில் மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சரணடைய சென்றவர்கள் போலீசிடம் சிக்கியது எப்படி? சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சேர்வார் ஊரணி பகுதியைச் சேர்ந்தவர் மனோஜ். இவர் மீது கஞ்சா கடத்தல், அடிதடி உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ஜாமீனில் வெளியே வந்திருந்த மனோஜ் கடந்த 21ஆம் தேதி காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டுவிட்டு வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டு சென்றபோது காரில் வந்த ஒரு கும்பல் அவரை வடிமறித்து வெட்டி கொலை செய்தது. பட்ட பகலில் நடைபெற்ற இந்த கொலை சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. 2021ஆம் ஆண்டு லட்சுமணன் என்பவர் கொலைக்கு பழிவாங்கும் வகையில் மனோஜ் கொலை செய்யப்பட்டது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது. கொலை நடந்த சிறிது நேரத்தில் நாச்சியாபுரம் காட்டுப்பகுதியில் பதுங்கியிருந்த குருபாண்டி, விக்னேஷ், சக்திவேல் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் தலைமறைவாக இருந்த 3 பேரை பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிரமாக போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் புளியங்குடியைச் சேர்ந்த மதன் மற்றும் பாலமுருகன் ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர். தலைமறைவாக இருந்தவர்கள் காரைக்குடி குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜராக வந்தபோது போலீசார் அவர்களை சுற்றி வளைத்து கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரையும் காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று விசாரணையும் நடத்தப்பட்டது. இந்த கொலை வழக்கில் மேலும் ஒருவர் இன்னும் தலைமறைவாக உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவரையும் கைது செய்ய போலீசார் தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றனர்.